தொடக்கம் உண்டு, முடிவில்லை. பிறக்கிறதுக்கு முன்பாக மனிதன் இல்லை, பிறந்து முதற்கொண்டு அவன் தொடர்ந்து ஜீவிக்க போகிறான். ஜீவிக்க போகிறது நரகத்திலே மோட்சத்திலே என்று அவன் தீர்மானித்து கொள்ள வேண்டும். மனிதனுடைய ஆத்மா மரிக்கிறது இல்லை. மரணம் என்று சொல்லப்படுகிறது, மனிதனுடைய சரீரம் மரிக்கிறது. அவனுடைய ஆவி ஆத்மா உடனே அவளிலிருந்து வெளியேறி அது உலகத்திலே காணப்படுகிறது. இன்றைக்கு தெய்வங்கள் என்று சொன்னவர்கள் எல்லாரும் செத்து போன மனிதர்களாக வெளியே இருக்கிறவர்கள் எல்லாரும். இயேசு கிறிஸ்து ஒருவரே உயிர் தெழுந்தவர். உலகத்திலே உயிர் தெழுந்த மரித்து உயிர் தெழுந்த ஒரே ஒருவர் உண்டென்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அழகை அனுபவிக்கவும் அழகை படைக்கவும் மனிதனுக்கு திறன் உண்டு. இந்த பண்பு மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ பிராணிகளுக்கோ கிடையாது. 7 நாகரீக முன்னேற்றம் உண்டு மனிதனுக்கு. ஆனால் எப்போதுமே ஒன்று போலவே வாழ்ந்து மறிக்கிறது மிருகங்களுடைய குழுவுத்தன்மையாகும். மனிதனுக்கு எல்லாம் இருந்தாலும் திருப்தி கிடையாது. ஆனால் இறைவனை கண்டுகொண்டு ரட்சிப்பை பெற்று பரிசுத்தாவினால் நிரம்பி ஜீவிக்கிற மனிதனுக்கு மிகுந்த திருப்தியும் சந்தோஷமும் ஆவிக்குரிய உலகத்திலே உலகம் தன்மை இறைவனோடு கூட தொடர்படுத்தி இறை சத்தத்தை கேட்கவும் காணவும் இறை சித்தத்தை செய்யவும் அவன் ஆவிக்குரியவனாக மாறுகிறான். வெறும் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது, இங்கே ஆவிக்குள்ளாக வேண்டும். ஆவிக்குரிய மனிதன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான். ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனோ தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டானது அவனுக்கு பைத்தியமாக தோன்றுவது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 1 அதிகாரத்தில் மிகவும் தெளிவாக எழுதியிருக்கிறார். 8 புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கும் தன்மை மனிதனுக்கு உண்டு. இந்த பண்பு மிருகங்களுக்கு இல்லை. 9 பகுத்தறியும் சிந்தனையும் மனிதனுக்கு உண்டு. இது மிருகங்களுக்கு கிடையாது.